அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு சுபஹானு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கும் ரமதான் மாதத்தின் நோன்பை நோற்றவர்களாக, அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து அவனுடைய மார்க்கத்தில் இருந்து சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக தினந்தோறும் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று கூடுகின்றோம். அல்லாஹு சுபஹானு தஆலா நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, நோன்பினால் ஏற்படும் மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். நோன்பு என்று வந்துவிட்டாலே இது நிச்சயமாக சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாதத்தில் ஏற்படுவதை எல்லோரும் நாம் கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும், இந்த செயல்பாடுகளின் மூலம் அவருடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, அதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து வருகின்றோம். குறிப்பாக நோன்பு சம்பந்தப்பட்ட வசனங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அதனுடைய சட்டதிட்டங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும். உதாரணத்திற்கு சூரத்து பக்கராவில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 183வது வசனத்தில நோன்பை பற்றிய செய்தியை நமக்கு சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றிய மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழக்கூடும். லஅல்லக்கும் தத்தக்கூன். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களில் ஆகும். ஐயாமும் மாதுதாத். அப்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்த நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா என்று சொல்லக்கூடிய பரிகாரம் கடமையாகின்றது. அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் என்பது ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கு சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராக இருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அதே சூரத்து பக்கராவின் 185வது வசனத்தில, ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதுமான சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தாரேயானால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுக்கு மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆகுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த சட்டங்களை என்ன செய்கிறான், எளிமையாக்கி வைத்திருக்கின்றான். மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். என்னை எவரேனும் அழைத்தால்
அவர் அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்லுகின்றேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்ராவின் 2வது அத்தியாயத்தின் 83, 84, 85, 86 ஆகிய வசனங்களில ல அல்லக்கும் தத்தகூன், ல அல்லக்கும் தஅலமூன், ல அல்லக்கும் தஷ்குரூன், ல அல்லக்கும் யர்ஷுதூன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலம் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும், சில விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் ஆக முடியும், நேர்வழி பெற்றவர்களாகவும் ஆக முடியும் என்று ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து இந்த நோன்பு நோற்பதன் மூலம் அவர்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 4 விஷயங்களாக இந்த வசனங்களில பிரித்து காட்டுகின்றான். ஒன்று, இந்த தொடர்ந்து நீங்கள் நோன்பு நோற்பதன் மூலம் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும், சில செய்திகளையும் விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆக முடியும், இந்த உலகத்திலே எல்லோரும் வழிகேட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 83, 84, 85, 86 ஆகிய இந்த 4 வசனங்களில 4 விதமான மாற்றங்களை நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த வசனங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். என்ன தெளிவுபடுத்தியிருக்கின்றான் என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு செய்தி, நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு நோன்பு நோற்ற ஒரு பாகிஸ்தானிய வீரர் நோன்பு நோற்று கொண்டு பயிற்சியிலோ அல்லது விளையாட்டிலோ ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர் மரணத்தை தழுவுகிறார். இப்ப இந்த மரணத்தை தழுவும் பொழுது என்ன செய்தி வருகின்றது? நோன்பு நோற்று ஒருவர் உயிரிழந்து விட்டார், நோன்பு நோற்பதன் மூலம் நோன்பு என்பது மிக கொடியதாக இருக்கின்றது என்று அறியாமையில் மக்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றார்கள். நோன்பு நோற்று யாரும் மரணித்தது கிடையாது, நோன்பு நோற்றுவதன் மூலம் யாரும் மரணத்தை சந்தித்ததே கிடையாது. அந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் உங்களுக்கு விண்டரா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆஸ்திரேலியா சம்மராக இருக்கும். டிசம்பர்ல இருந்து அங்க பயங்கர சூடு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல பயங்கர சூழல் இருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் கால சூழல்ல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதியில் 24 டிகிரி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் 42 டிகிரி இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பகுதியில அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் இருந்தால் விளையாடுவதற்கு தடை இருக்கின்றது. அதையும் மீறி இவர்கள் விளையாண்டு இருக்கின்றார்கள். அதற்கு மரணித்ததற்கு அதுதான் நோன்புதான் காரணம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு வேற ஏதேனும் நோய் இருந்திருக்கின்றதா அல்லது என்ன நடந்தது, அதை பற்றி எந்த ஒரு தெளிவான ஒரு அறிவிப்புகளும் வரவில்லை. ஆனால் அவர் இறந்து விட்டார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கும் பொழுது என்ன சொல்லி காட்டுகின்றான்? உங்களுக்கு அது சிரமமாக ஒரு பயணமாகவோ அல்லது நீங்கள் நோயாளியாகவோ இருந்தால் நீங்கள் அந்த நோன்பை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ விட்டு விடுவதற்கு அனுமதி இருந்தும் தவறுதலாக ஒருவர் அந்த நோன்பு நோற்று அல்லது அதன் காரணமாகவோ வேறு காரணமாகவோ மரணித்து விட்ட காரணத்தினால் இந்த உலகத்தில் நோன்பை சிலர் விமர்சிக்கக்கூடிய வகையிலே சில செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நோன்பினால் யாரும் மரணித்தது கிடையாது. 1400 ஆண்டு காலத்தில் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையில 4இல் ஒருவர் அல்லது 5இல் ஒருவர் நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றார். இன்றைய தினம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊர்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 4இல் ஒருவரோ அல்லது 5இல் ஒருவரோ நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால், அப்போ எவ்வளவு பெரும் பகுதி மக்கள், 20% மக்கள் உலகத்தில் என்ன செய்யறாங்க? நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நோன்பினால் யாரும் இதுவரை மரணித்தது கிடையாது. அப்ப இது போன்ற பொய்யான தகவல் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனங்களை எடுத்து நாம் சொல்ல வேண்டும். பயணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, நோயாளியாக நீங்கள் இருக்கும் பொழுது, பலவீனமான நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப விளையாட்டுக்கு நோக்காம இருக்கலாமா? சமீபத்துல வேற ஒரு விளையாட்டுல ஒரு இஸ்லாமிய வீரர் நோன்பை விட்டதாகவும் நோன்பை வைத்ததாகவும் சில சர்ச்சைகள் வருவதை நாம் பார்த்தோம். இது எல்லாவற்றுக்கும் நாம பதில் சொல்லி கொண்டு இருக்க போவதில்லை. ஆனால் குறிப்பாக இது ரமதானுடைய மாதம் என்ற காரணத்தினால் மார்க்கத்திற்கு முரணான அந்த செய்திகளுக்கு பதில் சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும் பொழுது நீங்கள் திருக்குர்ஆனை வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிக தெளிவாக இருக்கும். நோயாளியாக இருக்கின்றாய், பயணத்தில் இருக்கின்றாய், பலவீனனாக இருக்கின்றாய், நோன்பு நோக்க வேண்டாம். ஒன்று பின்வரும் நாட்களில் நோற்றுவிடு, அல்லது அதற்கு பகரமாக நீ ஒரு ஏழைக்கு
உணவளித்து விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை எளிமையாக்கி வைத்திருக்கின்றான். அப்படி இருந்தும் இந்த மார்க்கத்தை வாய் புளித்ததோ பழம் புளித்ததோ என்று தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை அவர்கள் வெறும் வாய்க்கு அவல் கிடைத்தது போல் எடுத்துக்கொண்டு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில ஒரு மனிதன் நோன்பினால் மரணிப்பானா என்றால் மரணிக்க மாட்டான். அப்படி மரணிப்பதாக இருந்தால் எவ்வளவு முஸ்லிம்கள் மரணிக்கணும்? இதுவரைக்கும் யாரும் மரணித்தது இல்லையே. ஆனாலும் இறை வணக்கத்தில் உங்களை நீங்கள் சித்திரவதைக்கு ஆளாக்க கூடாது. நீங்கள் உங்களுடைய உடலில் ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதோ, அல்லது நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளில் சேதத்தை ஏற்படுத்திக் கொள்வதோ, அல்லது நெருப்பில் இறங்கி நடப்பதோ, எந்த விதத்திலும் உங்களுடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வணக்கமாக ஆக்கவில்லை. எந்த ஒரு வணக்கத்திலும் நமக்கு எந்த சிரமமும் இல்லை. நோன்பினால் பல்வேறு நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கின்றனவே தவிர, ஒரு காலகட்டத்திலே சொன்னார்கள் பட்டினி இருந்தால் அல்சர் வரும். அல்சர் இருந்தால்தான் பட்டினி வரக்கூடாதே, பட்டினியாக இருக்கக்கூடாதே தவிர பட்டினி கிடப்பதினால் அல்சர் வருவதில்லை என்று சமீப காலத்தில் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அப்போ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நோன்பு என்பது மிக தெளிவாக மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும், உள்ளத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் மிக சிறந்த ஒரு தீர்வை தரக்கூடியதாகவும், அதன் மூலம் இறையேற்றமுடையவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தும், அந்த நோன்பினால் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த செய்தியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் அந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே பத்ர் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். பத்ர் போர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு போர் அல்ல, அது ஒரு தற்காப்புக்காக நடந்த ஒரு தற்காப்பு போர். அந்த தற்காப்பு போர் என்பது எப்போது நிகழ்ந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது மக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் படையெடுத்து இவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வீரர்களும் வெறும் 313 பேர். எல்லோரும் போர்க்கலையை கற்றவர்களோ அறிந்தவர்களோ கூட அல்ல. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த நோன்பு காலத்திலே இந்த போருக்காக பயணம் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டு விடும்படி அறிவுறுத்தினார்கள். ஆனால் அதில் சிலர் அந்த நோன்பை நோற்றவர்களாக வந்தார்கள். நோன்பை நோற்று கொண்டு வந்ததினால் அவர்கள் வெப்பம் தாங்க முடியாமல் பலவீனமர்களாக ஆகி அவர்களுக்கு மக்கள் நிழல் அமைத்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஏற்பாடுகள் செய்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது தேவையா? இது தேவையா? உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகைகளை வழங்கி இருக்கும் பொழுது அதை நீங்கள் அழகாக அந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பயணத்திலே போகின்றீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நோன்பு உங்களுக்கு கடினமானதாக இருக்கும், விட்டு விடுங்கள். அழகான முறையில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு என்ன தடை இருக்கின்றது? ஒரு விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நோன்பை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த விளையாட்டை விளையாடுங்கள். உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. நீங்கள் விட்டுவிட்டு அந்த நோன்பை நீங்கள் பின்வரும் நாட்களில் நோற்பதினால் நன்மையில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது என அல்லாஹ் கொடுத்த சலுகை. எவ்வாறு பயணத்தில் ஒருவர் 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத் தொழுதாலும் 4 ரக்காத் தொழுதவனாக அவனுடைய நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றனவோ அது போலத்தான் இதுவும் தொழுகை என்றதும் ஞாபகம் வருகின்றது. ரயிலிலே பயணம் போகக்கூடியவர்கள் இவர்கள் தொழுகையை மிகவும் சரியாக நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று மக்களுக்கு காட்டுவதற்காக ரயில் பெட்டியிலே ஜமாத்தாக தொழுவார்கள். இவர்களுடைய தொழக்கூடிய அந்த நேரத்திலே தங்களுடைய அவசர தேவைகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய கழிவறைக்கு செல்லக்கூடியவர்கள் காத்து கிடக்கக்கூடிய நிலை ஏற்படுவதை இன்று நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, பயணம் செல்லும் பொழுது எவ்வாறு தொழ வேண்டும் என்று மார்க்கம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. ரயிலிலே ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோ கூறினார்களா? அடுத்தவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதரும் அதை எங்கேயுமே கற்றுக் கொடுக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் பயணத்திலே இருக்கும் பொழுது வாகனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? வாகனத்தை நிறுத்துங்க, இறங்குங்க, அழகான முறையில ஒது செய்யுங்க, கிப்லாவை முன்னோக்குங்க, சுன்னத்தான கடமையான தொழுகை தொழுங்க, உங்களுடைய விருப்பம். ஏன் வாகனம் உங்களுடைய கையில் இருக்கின்றது? வாகனம் மற்றவருடைய கையில் இருக்குமேயானால், அது விமானமாக, ரயிலாக, பொது போக்குவரத்தாக இருக்குமேயானால், நீங்கள் அமர்ந்த நிலையிலேயே வாகனம் செல்லக்கூடிய திசையையே நீங்கள் கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எளிமையாக்கி இருக்கும் பொழுது அதை நீங்கள் கஷ்டமாக ஏன் ஆக்கி விடுகின்றீர்கள்? இது ஒரு முஸ்லிம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மார்க்கம், கஷ்டமான மார்க்கம், அடுத்தவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம், வணக்க வழிபாடுகளை பின்பற்றுவதனால் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று இஸ்லாத்திற்கு தவறான முகவரியை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், உங்களை பார்த்து சொன்னார்கள், என்னை பார்த்து சொன்னார்கள், இன்னமா புயிஸ்தும்
இன்னமா புஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து, உலகில் இறுதி நாள் வரை வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து, உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தை எளிமையாக்குவதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஒருபோது மார்க்கத்தை நீங்கள் சிரமமானதாக ஆக்கி விடாதீர்கள். வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், மார்க்கத்தை கஷ்டமானதாக காட்டுவதற்காக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியிலே ஒருவர் வந்து சிறுநீர் கழித்து விடுகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்கு முன் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடை செய்துவிட்டு, அடிக்காதீர்கள், அவர் செய்யக்கூடிய காரியத்தை முழுமையாக செய்து முடிக்கட்டும் என்று ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதை நிறுத்துவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து அவரை பாதுகாத்து அவர் முழுமையாக சிறுநீர் கழித்த பிறகு அவரை அழைத்து கூறுகின்றார்கள், முதலில் நீங்கள் தண்ணீரை ஒரு வாளியில் கொண்டு வாருங்கள் என்று அந்த சிறுநீர் கழித்த இடத்திலே ஊற்றிவிட்டு, நீங்கள் அசுத்தத்தை விட அதிகமான அளவு தண்ணீரை ஊற்றினால் அந்த அசுத்தம் அங்கு இல்லாமல் ஆகிவிடும் என்று. ஏனென்றால் அசுத்தமான இடத்திலே தொழுவதற்கு நமக்கு தடை இருக்கின்றதே. ஒரு நஜீஸ் என்று சொன்னால் அது அசுத்தம். அந்த அசுத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துவது? அதனுடைய அளவை விட அதிகமான தண்ணீரை ஊற்றி அந்த இடத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி விடுங்கள் என்று அழகான ஒரு சட்டத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆடையில ஒரு துளி சிறுநீர் பட்டதாக கண்டால் அங்கே ஒரு கையளவு தண்ணீரை நீங்கள் ஊற்றினால் போதும், அந்த இடம் தூய்மை அடைந்து விடும். ஆடையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சட்டத்தை நமக்கு எளிமையாக ஆக்கிவிட்டு அந்த அதற்கு பிறகு வந்து சிறுநீர் கழித்தவரை ஒன்றுமே சொல்லாமல் சஹாபாக்களிடம் திரும்பி சொல்லுகின்றார்கள், இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், அல்லாஹ் உங்களை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களின் மூலம் இந்த மார்க்கம் எளிமையாகணும். நீங்க இந்த உலகத்துல எங்க போவுங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, ஆனா அது எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்கணுமே தவிர யாருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் அது ஆக்கிவிடக் கூடாது. வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், நீங்கள் சிரமம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது, இந்த மார்க்கத்தை ஆக்கிவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களே, அந்த எச்சரிக்கை இப்போது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. நீங்கள் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக மற்றவர்களை சிரமத்தில் ஆளாக்குவது, மற்றவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் இடைஞ்சலாக இருப்பது என்பது எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏன் என்று கேட்டால், விமானம் என்று சொன்னால் நீங்கள் பார்ப்பதற்குத்தான் மிக கடினமானதாகவும் கனமானதாகவும் தோன்றும். உண்மையிலே விமானம் என்பது மென்மையானது. ஆகாய விமானம், பிளைட்டை பத்தி சொல்றேன். பிளைட்ல போறீங்களே, இது எந்த அளவுக்கு மென்மையானது என்று சொன்னால், இந்த விமானம் வந்து ஒரு 300 பேசஞ்சர் எடுத்துட்டு பறக்குது பாருங்க, அதுல வந்து ஒரு 5 வயசு பையன் ஒரு ரெக்கையில ஒரு விரலை வச்சு அழுத்துனா விமானம் இப்படி ஆயிடும். இவ்வளவுதான் அதனுடைய வெயிட். காத்துல இவ்வளவுதான் அதனுடைய வெயிட். அப்படிப்பட்ட அந்த விமானத்துல ஏதேனும் சில கோளாறுகள் வரும் பொழுது, பிரச்சனைக்குரிய காற்று, இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இருக்கும், இந்த என்ஜின்ல வரக்கூடிய காற்றின் ஈரப்பதமும் இந்த என்ஜின்ல வரக்கூடிய காற்றின் ஈரப்பதமும் மாறுபட்டா கடகடகடன் ஆடும். ஏன்? அந்த காற்றுடைய கணம் ரெண்டு பக்கமும் சரியாக. இதுதான் வந்து உங்களுக்கு கால சூழல் சரியில்லாத நீங்க போகும்போது சில சத்தங்கள்லாம் நீங்க வந்து கேட்பீங்க. அப்ப அவ்வளவு பெரிய இப்படி ஆடுதுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஃபாஸ்டா உங்களோட சீட் பெல்ட்டை போடுங்கம்பாங்க. எதுக்கு? வண்டியில நீங்க வாகனத்துல, ரோட்ல போகக்கூடிய வாகனத்துல சீட் பெல்ட் போடுவதற்கும் விமானத்துல சீட் பெல்ட் போடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் வந்து வாகனத்துல வந்து சாலையில போகக்கூடிய வாகனத்துல சீட் பெல்ட் போட்டீங்கன்னு சொன்னா அந்த வாகனம் விபத்துக்குள்ளானா நீங்க இருக்கையிலிருந்து எங்கேயும் போகாம பாதுகாப்பாக இருப்பீங்க, இந்த பாதுகாப்பு. ஆனா விமானத்துல அந்த விபத்துக்காக போட சொல்றது இல்ல, நீங்க இருக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது. அந்த சூழல் சரியில்லாத நேரத்தில் விமானம் செல்லும். ஒருவர் ஏந்திரிச்சு நடந்தாருன்னு சொன்னா, முன்னால இருக்கிறவர் பின்னால போனா, பின்னால இருக்கிறவர் முன்னால வந்தா என்ன ஆகும்? விமானத்துடைய அந்த பாரம் அதிகமாகி அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினாலதான் அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க அங்கேயே உட்காருங்க, இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்பதற்கு தான் அந்த பெல்ட். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க விமானத்துல போய் நான் ஜமாத்தா தொழுகிறேன்னு சொல்லிட்டு தொழுவி அதை வந்து நீங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஏதோ வந்து இஸ்லாத்திற்கு பெருமை சேர்த்த மாதிரி போடுறீங்களே. நீங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே விமானி வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டட் சீட் பெல்ட்னு சொல்லி உங்களுக்கு அறிவித்து கொடுத்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பா? உங்களை போல அந்த பயணம் செய்யக்கூடிய எத்தனை பேருக்கு இது பாதிப்பு? இது இஸ்லாத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா? ஆஹா, பயணமான நேரத்திலும் அவர்கள் வந்து ஜமாத்தாக தொழுதார்கள். யார் உங்களை தொலை சொன்னா? அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க சொல்றாங்க, சாப்பிட்றாத, தண்ணி குடிச்சிடாத, இதுதான் நோன்புங்கிறாங்க. மறந்து ஒருவர் தண்ணி குடிச்சிட்டா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. என்னையா இது? நோன்பு தண்ணி குடிச்சா நோன்பு போயிடுன்னு சொன்னீங்க, மறந்து ஒருத்தன் குடிச்சிட்டா பரவாயில்லைங்கிறீங்க, என்ன அர்த்தம்? அப்ப அது அல்ல நோக்கம்.
நோக்கம் அது அல்ல. அல்லக்கும் தத்தக்கூன் இதன் மூலம் நீங்கள் இறையச்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று சொன்னால், எதற்காக தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது? அசருடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், கட்டாயமே இல்லை. வெளியில இருக்கும்போது செய்யுங்க, வீட்டுல இருக்கும்போது செய்யுங்க, பள்ளிவாசல்ல போய் செய்யுங்க. விமானத்தில் இருந்தீங்கன்னா மரியாதையா உங்களுடைய இருக்கையில் இருந்து தொழுங்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம். அந்த நேரத்தில் நீ இறைவனை நினைவு கூற வேண்டும். உன்னுடைய ருக்கு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய சுஜூது எனக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால், பயணத்தில் இருக்கின்றாய், தண்ணீர் இல்லை, உன்னுடைய ஒதுவும் எனக்கு தேவையில்லை. ஒது செய்து கொண்டுதான் நினைத்துக்கொள். தயமும்னா என்ன? அது ஒரு செயல். எனக்கு தயமும்னா எண்ணம். வல்லாத்த தயமும் நல்லா குரான்ல ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்காதீர்கள், எண்ணாதீர்கள். என்ன இது? தயமம்னா ஒது செய்வதாக எண்ணம் கொள்வதுதான். அது சும்மா இப்படி கையை முகத்தை தொடச்சா முடிஞ்சு போச்சு. அதை போய் ஒரு 3 வாட்டி கையை தொடச்சிட்டு இருப்பாங்க. எது செய்வதாக எண்ணிக்கொள். வழக்கமாக நீ செய்யக்கூடிய ஒரு செயலை நீ மறந்து விடக்கூடாது. அது இல்லாட்டி பரவாயில்லன்னு நினைச்சிடக்கூடாது. சலுகை தானே தவிர அது இல்லாட்டி பரவாயில்லன்னு அர்த்தம் கிடையாது. சலுகையாக 2 ரக்காத்தை நீங்க தொழுவுறீங்க, அந்த வக்து தொழுகை நீங்கள் தொழுவதாக உங்களுக்கு பதிவு செய்யப்படும். அதே வச்சுக்கொண்டு நீங்க எல்லா நேரத்திலும் அப்படி தொழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கின்றதா? இல்லை. சலுகை என்பது சில சந்தர்ப்பங்களில் கொடுக்கப்படுவதுதான். ஆகவே அருமை சகோதரர்களே, மார்க்கம் என்பது மிக எளிமையானது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பினால் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுபடியும் எடுத்து இந்த வசனங்களை படிங்க. ரமலானை பற்றிய வசனங்களை திரும்ப திரும்ப படிங்க. சூரத்து பக்ரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம், 84, 85, 86 தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும், லஅல்லக்கும் தத்தக்கூன், சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு நோற்காமல் நான் ஒரு ஏழைக்கு உணவளித்தாலும் எனக்கு நன்மை எழுதப்படும். நோன்பு நோற்றால் எனக்கு கிடைக்கக்கூடிய பிராக்டிஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அறிவுடையவர்களாக நீங்கள் இருந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது என்று நினைப்பீர்கள். இப்படிப்பட்ட செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப பயணத்தில் இருக்கும் பொழுது சிரமங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள். பின்வரும் நாட்களிலே அழகான முறையிலே நீங்கள் அதை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தை நமக்கு எளிமையாக்கி, இனிமே நோயாளி மரணம் வரைக்கும் நமக்கு இந்த நோய் தான், இதுல நம்ம விடுற மாதிரி இல்ல, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இனிமே நோக்க முடியாது. சரி, ஒரு ஏழைக்கு ஒரு உணவை கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபிதியாவாக, அந்த கஃபாரா அதை கொடுத்து நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். அதுவும் வசதி இருப்பவர்களுக்கு தான், வசதி இல்லாதவர்கள் மீது அது கட்டாயம் இல்லை. இப்படி செய்வது எதற்குன்னு கேட்டா, லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறுதியாக 86வது வசனத்துல லஅல்லக்கும் யர்ஷுதூன், நேர்வழி அடைவதற்கென்று ஒரு வழிகளை சொல்லி காட்டுகின்றான். அதை நம்ம தொடராக பின்வரும் நாட்கள்ல பார்ப்போம். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நோன்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான மாற்றங்கள் என்னிடத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய இந்த சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும். இந்த சமுதாயத்தை பிற சமுதாயத்தவர்கள் ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றத்தை இவர்களுக்கு இந்த நோன்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது அல்லதி ஹலக ஃபஸவ்வாக ஃபஅதலக, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை குறைகளின்றி படைத்து செம்மைப்படுத்தி உம்மை என்ன செஞ்சிருக்கின்றான்? ஒரு தேவையான இடங்களில் தேவையான உபகரணங்களை வைத்தது போல் நம்முடைய உறுப்பு, கை, கால், கண்ணு இதையெல்லாம் வைத்து தான் நாடிய உருவத்தில் உங்களை ஒருங்கிணைந்து அல்லாஹ் படைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 82வது அத்தியாயத்தின் 7 மற்றும் 8 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்திலே நாம் இதை ஏன் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொருத்தமான உறுப்புகளை பொருத்தமான இடத்தில் வைத்தது போல், ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை அமைத்து கொடுத்தது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் பொருத்தமான காலகட்டங்களில் பொருத்தமான வணக்கங்களை நம் மீது கடமையாக்குகின்றான். எந்தெந்த வயதில் எந்தெந்த வணக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கடமையாக்குகின்றான், எந்தெந்த அளவிற்கு பொருளாதாரம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தான தர்மங்களை அவன் மீது அல்லாஹ் விதியாக்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவர் ஒரு அனாதையோ அல்லது ஆதரவற்றவரையோ பொறுப்பேற்றுக் கொள்ளுவாரோ அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம். மன் காஃபிலுல் யதீமிலஹு வலி கைரிஹி ஃபில் ஜன்னதி ஹாகதா. அப்ப யார் ஒருவர் ஒரு அனாதையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அல்லது ஒரு ஆதரவற்றவரை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அனாதை என்பவன் யார்? ஆதரவற்றவன் என்பவன் யார்? பருவ வயதுக்கு உள்ளார ஒருத்தர் இருந்து அவருக்கு தாய் தந்தை யாருமே இல்லாம ஆதரவு இல்லாம அவர் இருந்தா பருவ வயதுக்கு கீழே இருப்பவர் அனாதை. பருவ வயதுக்கு மேலே இருக்கிறார், 45 வயசு ஒருத்தருக்கு தாய் தந்தை இல்லைன்னா அவர் அனாதைன்னு சொல்லுவீங்களா? மனைவி மக்கள் இல்லைன்னு அனாதைன்னு சொல்லுவீங்க? அவர் ஆதரவற்ற, வலி கைரிஹி, எந்த ஒரு பொறுப்பாளரும் இல்லாத ஒரு நபர். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் உலகத்திலே இருந்தால் அதில் நீங்கள் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டால் அவரும் நானும் இப்படி இருப்போம். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்றாங்க? யாரால் பிறரை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமோ அவர்களுக்கு தான் சொல்றாங்க.
அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி இந்த உலகத்துல அதை கட்டி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். அப்ப இது யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் தஆலா ஏழை மக்களுக்கு சொல்றானா? நடுத்தர மக்களுக்கு சொல்றானா? கிடையாது. அதிகமாக பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் இந்த ஹதீஸ் பொருந்தும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த தராதரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது போல் நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? பருவ வயதை அடைந்தவர்கள் மீது கடமையாக்குகின்றான், வயோதிகர்களுக்கு விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்ப இந்த நோன்பு என்பது அந்த ஆக்டிவ் பர்சன், அந்த நடமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய, திடகாத்திரமாக இருக்கக்கூடிய, நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களை தான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்குறான். ஏன்? அப்ப இதுதான் நம்ம யோசிக்கணும். நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று கேட்டால், இப்படிப்பட்டவனுக்கு இரையச்சம் அதிகமாக தேவைப்படுகின்றது. வயசான காலத்துல யாராச்சும் தப்பு பண்ணுவாங்களா? பள்ளிவாசல்ல போய் பாருங்க, 50 பேர் இருந்தா அதுல 45 டிக்கெட் என்ன இருக்கும்? வயசானதாக இருக்கும். காரணம் வேற எதுவும் முடியாது. அதனால பள்ளிவாசல் கதின்னு இருப்பாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இளமையாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு அமைத்துக் கொள்ளுகின்றாயோ, ஒரு இளமையாக ஒருவர் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? அதிகமாக இபாதத்து செய்கிறார். வயசான பிறகு அவரால் அது செய்ய முடியல, உடம்பு ஒத்துழைக்கல. அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அளவிற்கு ஒரு நன்மை செய்ததாக, ஒரு உதாரணத்திற்கு முன்பின் சுன்னத்தை தொழுகிறார், இரவிலே தொழுகிறார், 25 வயசுல தொழுகிறார், 40 வயசுல தொழுகிறார், 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, நைட்டு எந்திரிக்க முடியல, முன்பின் சுன்னத்துல தொழ முடியல, தொழவே வேண்டாம், நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீ இளைஞனாக இருக்கும் பொழுது இந்த வணக்கங்களை எல்லாம் எனக்கு நீ புரிந்தாய், உன்னால் முடிந்த போது செய்த, நான் தான் உன்னை முடியாம ஆக்கிட்டேன், இன்னைக்கு நான் தான் உனக்கு இந்த முதுமையை கொடுத்துட்டேன், நான் முதுமையை கொடுக்காம தான் நீ என்ன தொழுவுங்கிறது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முதுமையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் செய்யாத செயல்களுக்கு நன்மையை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், அவன்தான் நம்மை படைத்தான், அல்லதி ஹலகக, உங்களை அவன்தான் படைத்தான், கரெக்டாக, உங்களை எந்தெந்த உறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அதை எவ்வாறு செயல்பட வேண்டும், இதையெல்லாம் தீர்மானித்த அந்த ரப்பு, இதை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கை, கால், காது, உங்களுடைய மர்ம உறுப்பு, இதெல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். இதையெல்லாம் இது கட்டுப்படுத்துகின்றது. உங்களுடைய பார்வைகளை நோன்பு கட்டுப்படுத்தும். நோன்பினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பது, இந்த மாதிரியான போனை வச்சுக்கிட்டு இந்த நோன்பு காலத்துல நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகின்றீர்கள், நோன்பு இல்லாத காலத்தில் நீங்கள் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்த போகின்றீர்கள் அல்லது பயன்படுத்தினீர்கள் என்பதை வைத்தே நான் என்னுடைய உள்ளத்திற்கு சான்றாக என்னுடைய இறையச்சத்தை நான் மதிப்பீடு போட்டுக் கொள்ளலாம். என்னுடைய இறையச்சம் என்பது ரமலானுக்கு முன்னால் இப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு இப்படி இருக்கின்றது, ரமலானில் இப்படி இருந்தது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதில் அழகான வணக்க வழிபாடுகளை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். ஆகவே இந்த வணக்க வழிபாடுகளின் மூலம் நாம் இந்த இம்மையிலே சொர்க்கத்திற்கான அந்த முற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கவாதிகளாக நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய இந்த ரமலானுடைய மாதத்தை விட வேறு எந்த நாளில் உங்களால் முடியும்? அல்லாஹ்விற்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே விரும்பி இந்த மாதத்தை கொடுத்தான், தானே விரும்பி நம் மீது நோன்பை கடமையாக்கினான், தானே விரும்பி இதற்கு 1க்கு 10 மடங்கு நன்மையை கொடுக்கின்றான், தானே விரும்பி இந்த மாதத்தில் நீங்கள் நின்று தொழுதால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்கின்றான். மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. கால நபியினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்திலே எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் நோன்பு நோக்கிறாரோ அவர் முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தின் இரவுகளிலே ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் இரவிலே நின்று படைத்த இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்கள் முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே இந்த ரமலான் மாதத்தை முறையாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும். ஆகவே இந்த மாதத்தை கடந்த பிறகு நாம் மரணித்தாலும் நிச்சயமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை, குறைந்தபட்ச ஒரு எண்ணம் நமக்குள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கேற்ற வகையில இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோமா? இந்த நோன்பினால் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றான், எந்த மாதிரியான சட்ட திட்டங்களுக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகின்றேன், இதில் ஏதேனும் உங்களுக்கு சிரமம் கொடுத்ததா? இதை ஒரு சிரமமாகவே நாம் கருதினோம். ஃபஜ்ருடைய தொழுகை என்பது மிக சிரமமாகவும் பாரமாகவும் இருந்தது. ஆனா ரமலான்ல அது ஈஸி ஆயிடுச்சுங்களே, எப்படிங்க ஆச்சு? சிந்திச்சு பாருங்க. இந்த ரமலான்ல எப்படி ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு எளிமையானது? எவ்வளவு சாத்தியம், எப்படி இது சாத்தியம்?
அப்ப இது உங்களால் முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செய்கின்றான்? செய்து காட்டுகின்றான். உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்லுவோம். உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி என்பது மிக தெளிவானது. இதற்கு எந்த சான்றுகளும் தேவையில்லை, இதற்கு எந்த சாட்சிகளும் தேவையில்லை. உங்களுடைய கையில் இருக்கின்றது. இது இருக்கிறதா? இருக்கிறது. அப்புறம் நோன்பு நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். ஏன்? நான் மாறி இருக்கின்றேன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாறி இருக்கின்றார்கள், இறைவனை வணங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள், என்னால் முடியாது என்பவர்கள் எல்லாம் முடித்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கின்றது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலம் நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுப்பது அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் வாரி வாரி வழங்குவதை பார்க்கின்றோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குகின்றார்கள். 1க்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அதற்காகவே பெரும்பாலான மக்கள் தங்களுடைய ஜகாத்தை கூட ரமலானுடைய மாதத்தில் தான் கணக்கிட்டு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும், கட்டாயம் இல்லை. ஆனாலும் அந்த நன்மையை எதிர்பார்த்து, அப்ப அல்லாஹ்விடத்தில் ஒன்றை எதிர்பார்த்தால் நிச்சயமாக அவன் அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு முந்தையே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை ரமலானுக்காக தாமதப்படுத்தாதீர்கள், அடுத்து கொடுக்கக்கூடியதை முற்படுத்திக் கொள்ளுங்கள். இதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே தர்மி சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தை பற்றி நாம் சொல்லுவது என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்களே, அவ்வாறு சொல்லும் பொழுது யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் அதன் மூலம் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை, நற்பெயர்களை அவர் அடைந்து கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்றோம். அவன் வீணாகட்டும், நாசமாகட்டும், விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகங்களை சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்லியதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் தான் சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட மக்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், எப்படிப்பட்ட கால கட்டத்திலே அவன் நோன்பை கடமையாக்குகின்றான். இந்த நோன்பின் மூலம் மிக பெரும் ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதன் மாறினாதான சமுதாயம் மாறும். அப்ப இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் எனது அருமை சகோதரர்களே, அல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இவ்வாறு இறையச்சம் உடையவர்களுக்கு தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலான இடங்களிலே அவன் தரக்கூடிய நன்மைகளையும் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் நோன்பு நோற்று இறையச்சமர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் என்னவாகி விடுவீர்கள்? முத்தக்கீன்களாக மாறிவிடுவீர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அவ்வாறு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான், வ மையத்தகில்லாஹ லஹு முஹ்ரஜா, யாரேனும் இறையச்சமுடையவர்களாக இருப்பார்களேயானால், அவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்து எங்கேனும் அவர்கள் மாட்டிக்கொள்வார்களேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏதேனும் ஒரு வழியை கொடுப்பான். ஏதாச்சும் ஒரு வழி. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம். இந்த குகைவாசிகளை கூட நம்ம பார்த்தோம். அவங்க போய் என்ன செஞ்சாங்க? குகையில ஒதுங்கினாங்க, பெரும் பாறை மூடிக்கொண்டது. ஆனால் அவருடைய இறையச்சத்திற்குரிய செய்தியை சொல்ல 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு அந்த குகையிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தினானோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து தலாக் 65வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் நோன்பினால் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும். அப்படி இறையச்சம் என்பது உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நீங்கள் ஏதேனும் உங்களுடைய கைகளால் ஒரு வினையை தேடிக்கொண்டோ அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலோ ஒரு தீமையிலோ ஒரு தவறிலோ ஒரு ஆபத்திலோ நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான்? யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ லஹு முஹ்ரஜா, அவர்களுக்கு அல்லாஹ் ஏதேனும் ஒரு வழியை வைத்திருப்பான். வச்சிருந்தானா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே வாக்களிக்கின்றான். எப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ஆபத்தில் இருந்து காப்பாற்றினான் என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது அவர்கள் ஒரு குகையிலே ஒதுங்கி இருக்கும் பொழுது அங்கு வந்த வீரர்களுடைய தேடிக்கொண்டு வந்த அந்த எதிரணிகளுடைய கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடிந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பார்க்க முடிந்தது. அவங்க குனிஞ்சு பார்த்தா இவங்களை பார்த்திடலாம். அங்கிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன் பாதுகாத்தான்? அங்கே இருந்தவர்கள் முத்தகி, அங்க இருந்தவர்கள் இறையச்சம் உடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சராசரி மனிதன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் 2 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நாங்க 2 பேர் இல்ல, நிச்சயமாக நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். நம்ம 2 பேர்ல 3 பேரு. அங்க எத்தனை பேரு? 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர், 100 கோடி பேர், பிரச்சனை இல்ல. நம்மோடு இருப்பவன் யார்?
அத்தனை பேரையும் படைச்சவன் நம்ம கூட இருக்கிறான். நமக்கு என்ன கவலை? நமக்கு என்ன பயப்படணும்? ஒரு மூமின் என்று சொன்னால் பயப்படக்கூடாது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஒரு மூமின் என்று சொன்னால் அவனுக்கு பயம் என்பதே கிடையாது. எப்போங்க பயம் வரும்? எனக்கு எப்போ பயம் வரும்? ஏதாச்சும் ஆயிடுமோ? பயம் வரும். அல்லாஹ் நாடுனதான் நடக்கும், பயப்பட மாட்டோம். எப்போ கவலை வரும்? இப்படி ஆகி போயிடுச்சே என்று ஒரு கவலை வரும். அல்லாஹ் நாடுனதுதான் நடந்தது என்று சொன்னால் அங்கே கவலையும் போயிடும். அப்போ ஒரு மூமினிடத்திலே பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது எவ்வளவு அழகாக பொருந்துகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் இறைவனை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். மீனின் வயிற்றிலே சென்று விட்டார், தான் செய்த ஒரு தவறுக்காக, தான் கொண்ட ஒரு சந்தேகத்தின் அல்லாவின் பால் ஏற்பட்ட அந்த எண்ணத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், மீனின் வயிற்றிலே போனார். ஆனால் அவர் யாரு? அவர் ஒரு முத்தக்கி, அவர் ஒரு இரையச்சமுடையவர். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றிலே போன உடனே சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீதான் தூய்மையானவன், நான் எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் என்று அந்த இரையச்சத்தை அவர் மெருகூட்டும் வகையிலே தங்களுடைய தவறை இறைவனிடத்தில் ஒப்புக்கொண்ட பொழுது மீனின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வெளியாக்கினான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான், ஒமையத்தகில்லாஹ லஹு முஹ்ரஜா, யார் வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை பிறப்பித்து தருவான். கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நெருப்பிலே போட்டு எரித்து கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்து நெருப்பு குண்டத்தை உருவாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி அதிலே வந்து போட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாராக இருந்தார்கள்? முத்தக்கி, இரையச்சமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த இரையச்சத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளை இட்டதாக தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். குல்நாயா நாரு கூனி பருதன் ஓ சலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு குளிர்ந்து விடு. கூனி பருதா, பருதுன்னா தெரியும் உங்களுக்கு, குளிர்ச்சி, ஐஸ். ஓ சலாமா, ஐஸ்னா ஒரே ஐஸா ஆயிடக்கூடாது, 0 டிகிரினா அதுவும் கஷ்டம், நெருப்பு மாதிரி அதுவும் ஆளை கொண்டுடும். அப்போ சலாமா, அப்படி ஏசி ஓடிக்கிட்டு இருந்தா எத்தனைப்பா 24 அப்படியே 25 23 சலாமத்தா இருக்கணும். அது குளிர்றது நல்லதுதான், அதிகமானா நல்லது கிடையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு வந்து கட்டளை இடுகின்றான், கூனி பருதன் ஓ சலாமா, நெருப்பே நீ வந்து குளிர்ந்து விடு, சாந்தமாகவும் இருக்க வேண்டும், ஒரேடியா குளிர்ந்து விடவும் கூடாது என்று நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஏன்? தன்னுடைய நண்பன், தன்னுடைய கலீலை அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? அவர் ஒரு முத்தக்கி, அவர் ஒரு இரையச்சமுடையவர். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பெரும் படை துரட்டி கொண்டு வருகின்றது, எதிரே கடல், மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்டாங்க நான் சொல்லல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்த நபர்களே சொன்னதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். யா மூசா இன்னால முதரகூன், மூசாவே நாம் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று மூசாவோடு இருந்தவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தனது திருமறையில படம் பிடித்து காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகின்றார், இன்னமாய ரப்பி சஹேதி, அப்படிலாம் கிடையாதுப்பா, நாங்களாம் மாட்டவே இல்லை, எதிரே கடல் இருந்துட்டு போகட்டும், பின்னால ஃபிரௌனுடைய படை அதுவும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. யார் என்ன செய்வா? நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். இன்னமாய ரப்பி சயஹ்தி, எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான், வழி பிறக்க செய்வான். ஒமையத்தகில்லாஹ லஹு முஹ்ரஜா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஏதேனும் ஒரு வழியை பிறக்க செய்வான், கடலையும் பிளக்க செய்வான். சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இறை தூதர்களுக்கு மட்டும் என்று நாம வந்து நினைப்போம். இதெல்லாம் சொன்னா கேட்கிறவங்களும் இப்படிதான் நினைப்பீங்க, இதெல்லாம் இறை தூதர்கள், அவங்க அல்லாஹ் அஞ்சணுமா, நம்ம அஞ்ச முடியும். அவன் அங்க அஞ்சன அளவுக்கு நம்மளால முடியும்னு நம்ம வந்து பெருமைக்காக சொல்லல, நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு நாம அஞ்சினால அல்லாஹ்விடத்துல அது மதிப்பெண்களுக்குரியதுதான். நமக்கென்று ஒரு பலம், குலிக்கல் இன்சான லைஃபாங்கிற அல்லாஹ் மனுஷனை பலவீனமா தான் படைச்சிருக்கிறேன். நம்முடைய குழந்தையுடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியும். அவனை கொண்டு போய் சின்ன பிள்ளை போய் 100 கிலோ மூட்டையை தூக்கிட்டு உடனே நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப அந்த நம்முடைய பலம் பலவீனங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். இறை தூதர்களுக்கு என்று அல்லாஹ் சில பலம் பலவீனங்களை கொடுத்திருந்தான், நமக்கு சில பலம் பலவீனங்களை கொடுத்திருக்கான். நம்முடைய பலத்துக்கேற்ப நாம் வந்து ஈமானோடு இருந்தால், நாம் உறுதியாக இருந்தால், நாம் முத்தக்கியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அல்லாஹ் நமக்கு அந்த பாதுகாப்பை வழங்குவான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய பொழுது சொல்லி காட்டுகின்றான். எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், நினைவில் நிறுத்தக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், கதாலிக நுன்சில் முஃமினீன், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நாம் காப்பாற்றினோமோ அது போல ஒவ்வொரு மூமினையும், கதாலிக நுன்சில் முஃமினீன், ஒவ்வொரு மூமினையும் நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அப்ப நாம் அதற்கு இருக்க வேண்டிய காரணம், நம்ம இடத்துல தக்குவா இருக்க வேண்டும், நான் முத்தக்கியாக இருக்க வேண்டும், நான் இறைவனை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். இறைவனை அஞ்சக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தை முறையாக நான் வந்து பயன்படுத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை முறையாக பயன்படுத்தாமல் நான் என்னவாக முடியாது?
இரையச்சமுடையவனாக ஆகவே முடியாது. இன்னும் இரையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய பரிசுகளையும் அவன் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளையும் தன்னுடைய திருமறையில அவன் படிப்படியாக சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனங்களை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஆனா இதே அந்த 65வது அத்தியாயத்தின் 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் சொல்லி காட்டுகின்றான், வ மை யத்தகில்லாஹ யஜ்அல லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இதுல இது சொல்றான், சூரத்து தலாக்ல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அவர்களுடைய விவகாரத்தில் அல்லாஹ் இலகுவை நாடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சில தூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னோம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது நம்ம யார்ட்டையும் சொல்ல போறது இல்லை, ஆனா நமக்கு தெரியும். இதே போன்ற பேர் ஆபத்துகளில் இருந்தும் பெரிய சிக்கல்களில் இருந்தும் நமக்கு வந்து பல இன்னல்களில் இருந்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் காப்பாற்றி இருப்பான். முடியவே முடியாது என்ற இடத்தில் முடித்து காட்டுவதுதான் ரப்புடைய எளிமை. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமை யத்தகில்லா, யார் அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ யஜ்அல லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியங்களை வந்து எளிமையாக்குறது. இது யாரால ஆக்க முடியும்? ஒரு சில நேரங்களை பாருங்க, அப்படியே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும், உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், மான பிரச்சனை ஏதாச்சும் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நம்முடைய காரியத்தை எளிமையாக்கி நம்முடைய மனதிற்கு ஒரு சாந்தத்தை கொடுத்திருப்பான். கடல் பிளந்து வெளியே வந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த அந்த சாந்தம், மீன் வயிற்றில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளிவந்த பொழுது கிடைத்த அந்த சாந்தம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தப்பிச் சென்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஏற்படுத்த அந்த அமைதி, நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்திற்கு கிடைத்த அந்த அமைதி நமக்கும் அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான். அதற்கு ஒரே ஒரு டெர்ம்ஸ், ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்று கேட்டால், நான் இறைவனை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் என்பது என்னிடத்திலே எந்த அளவிற்கு வந்து உறுதியாக இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து என்ன செய்வான், வழிகளை நமக்கு இலகுவாக்குவான், காரியங்களை எளிமையாக்குவான், பேர் ஆபத்துகளில் இருந்தும் அவன் வந்து காப்பாற்றுவான். அதற்காக நமக்கு வரக்கூடிய நோயையோ, நமக்கு வரக்கூடிய இன்னல்களையோ, நமக்கு வரக்கூடிய பொருளாதார சிரமங்களையோ நாம் அல்லாஹ் நமக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்தால் நாம் வந்து அறிவீனர்கள். காரணம், உலகத்திலே அதிகமாக இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார்? இறை தூதர்கள். இறை தூதர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்ப நீங்க வந்து பாத்தீங்க, இவர்களுக்கெல்லாம் அந்த வெற்றியை கொடுத்தாலும் அந்த வெற்றிக்கு முன்னால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை பாருங்கள், அவர்கள் பட்ட இன்னல்களை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ விதமான நோயெல்லாம் இருக்கிறதா சொல்றோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாமோட நோயோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒரு இழப்பு, உயிர் இழப்புகள்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இழந்துடுறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ரத்த பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க, மனைவிகளை தவிர இது எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அப்ப எவ்வளவு குழந்தைகள் இழக்கிறாங்க, தாய் வந்து அவங்க பிறக்கத்துக்கு முன்னாலே தந்தை இழக்கிறாங்க, பிறந்த சில நாட்கள்ல தாயை இழக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகளில் உட்பட்டது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை எளிமையாக்குவான், நம்முடைய ஏதாச்சும் கஷ்டத்தை வழி கொடுப்பான்னு சொன்னா நமக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுப்பான் என்று நினைக்க கூடாது. அப்படியும் அல்லாஹ் நாடினால் கொடுக்க அவன் ஆற்றலுடையவன். ஆனால் இறை தூதர்களையே நான் இப்படி சோதிப்பேன் என்று சொன்னால் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவேனா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் ஒரு கேள்வி நம்மை பார்த்து கேட்பது போல் இல்லையா? ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்புகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அடிப்படையில மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் எல்லாம் வந்து வடிகட்டி, இதெல்லாம் எது மார்க்கத்தில் இருக்கோ அதை செய்யுங்க, எது மார்க்கத்தில் இருக்கோ அதை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. காலத்திற்கு அதை கட்டி கொண்டு நாம வந்து அதை குழப்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எளிமையான ஒரு மார்க்கத்தில் எளிமையான இந்த வணக்க வழிபாடுகளை உலகமே போற்றக்கூடிய வியக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சிலாகித்து சொல்லக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பை நாம் வந்து முறையாக வந்து நோற்று, அதே போல இரவு காலத்திலே நின்று இறைவனை வந்து வணங்குவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய பரிசு. ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய பரிசுகளிலேயே மிக சிறந்த உயர்ந்த பரிசு எதுன்னு கேட்டா பாவத்தை மன்னிக்கிறது தான். இது புரிந்து கொண்டவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வந்து ஒரு பரிசாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் என்று ஆரோக்கியமா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கடைசி வரைக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான்னு வச்சுங்க, இந்த ஆரோக்கியத்தின் மூலம் நான் சொர்க்கம் சென்று விட முடியுமா? உறுதியாக சொல்ல முடியாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய பேரும் புகழும் இந்த உலகத்திலே பதவியும் தருகின்றான். அந்த பதவியை வைத்துக் கொண்டு நான் சொர்க்கம் செல்ல விட முடியுமா? பதவி வச்சுட்டு கொஞ்சம் பாவத்தை தான் சம்பாதிக்க முடியும். இதுதான் உலகத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யறான்? பாவத்தை மூட்டையாக கட்டிக்கிட்டு இருக்கிறான். இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க. நான் இத்தனை ஆண்டு காலம் பதவி வகித்தேன், இவ்வளவு அழகான ஒரு ஆட்சியை வந்து அமைத்தேன்,
14 நூற்றாண்டுகளுக்கும் அது பிறகு அது பாராட்டி பேசப்படுகின்றது அப்படின்னு அவங்க சொல்லல. ஆனா உண்மை அதுதானே. அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியின் மூலம் அல்லாஹ் எனக்கு எதுவும் தர வேண்டாம், அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்காமல் இருந்தால் போதும் என்று அஞ்சினார்களே, அதல்லவா இரையச்சம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறது, பதவியின் மூலம் நான் சொர்க்கம் சென்று விட முடியும் என்று யாராச்சும் வாக்குறுதி தர முடியுமா? முடியாது. அதே போல இந்த உலகத்துல பெரிய பொருட்செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறான், காசு பணத்தை கொடுத்துறான். இந்த 1 கோடி ரூபாய் இருக்கு, 1 கோடி ரூபாய் வச்சுட்டு எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம்? நெவர், முடியாது. 1 கோடி ரூபாய் வந்தா இன்னும் கொஞ்சம் ஃபித்னா வரும், இன்னும் கொஞ்சம் தவறான வழியில போவீங்க, ஜக்காத்தை முறையா கொடுக்க மாட்டீங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுக்குற நீங்க 1 கோடி வரும்போது 2.5 லட்சம் எப்படா தர்றது என்று சைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவான். அதிலிருந்தும் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு இப்படியே சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் சைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு இந்த மாதிரியான அல்லாஹ் பரிசு கொடுத்தாலும் அதன் மூலம் நாம் சொர்க்கம் செல்வோம். ஆனா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்தால், பாவத்தை மன்னிக்கப்பட்டவன் எங்கே போவான்? சொர்க்கம் தான் போவான். ஆகவே பாவம் மன்னிக்கப்படுவதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதை விளங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால், நீங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். உங்களை விரும்பினால் என்ன செய்வான்? உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் விரும்பக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய மிக உயர்ந்த பரிசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பது. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை இந்த மாதத்தில் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நாடினால் நோன்பினால் ஏற்படும் மாற்றங்களை நாளையும் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.